ஓம். சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வருகின்ற குரு பயிற்சியில், வைகாசி 18ஆம் தேதி தமிழுக்கு வருகின்ற குரு பயிற்சியில் கடகராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்தடுத்து பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு குரு பயிற்சி. அப்ப குரு பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய பயிற்சி. ஏனென்றால் குரு பகவான் முழு சுப கிரகம். அப்ப குரு ஒருவருடைய ஜாதகத்துல அவர் ராசிக்கு எத்தனாவது பாவத்துல வர்றாரோ அதற்கு தகுந்தபடி அந்த ஆண்டு நன்மைகளையோ தீமைகளையோ தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அப்ப அவரவர் ஜாதகப்படி ராசிக்கு குரு பகவான் வரக்கூடிய பாவங்கள்ல முக்கியமான பலன்களை கோச்சாரம் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். அப்ப இந்த ஆண்டு குரு பகவான் கடகராசிக்கு வர்றாரு மிதுனத்திலிருந்து. இது பொதுவாகவே நல்ல ஒரு பயிற்சி. காரணம் காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி காலபுருஷன் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறார். அப்ப பொதுவா இந்த பயிற்சி என்பது எல்லாருக்கும் ஒரு சுப பலனை தரக்கூடிய பயிற்சி, எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு வெற்றியை தரக்கூடிய பயிற்சி, பொதுவா உலகத்திற்கே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும். நாட்டு நடப்பு, பொருளாதார முன்னேற்றங்கள், எல்லா துறை சார்ந்த வெற்றிகள், இதெல்லாமே இந்த ஆண்டு குரு பகவான் செய்ய போறாரு. ஏன்னா குரு உச்சத்திற்கு வரும் காலம் என்பது ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையக்கூடிய காலமா இருக்கும். நிறைய வாழ்க்கையில் அரசியல் மாற்றங்கள் இதெல்லாம் நிகழக்கூடிய ஆண்டுவே இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஸோ இந்த மாதிரி குரு பகவானுடைய பயிற்சி வர்றது அந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசியில குரு ஜென்ம குருவா வர்றாரு. கடந்த ஆண்டு குரு பயிற்சி ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்திருப்பாரு, விரய குரு. பொதுவாக விரயத்துல குரு வரும் காலம் நஷ்டம், தோல்வி, அவமானம், தடை இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய குரு. அந்த மாதிரி விரயங்கள் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு அது சுப விரயங்களாக மாறி இருக்கும். ஏன்னா குரு பகவான் மிதுனத்திலிருந்து 4வது இடத்தை பார்த்திருப்பாரு. அப்ப சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டுற யோகம், இந்த மாதிரி சுப விரயங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வாகனங்கள் மாற்றக்கூடிய காலமாக இருந்திருக்கும் கடந்த ஆண்டு. அப்ப குரு பார்வைக்கு பலம் அப்படிங்கும் போது சில நன்மைகளையும் குரு கொடுத்திருப்பாரு மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம். கடந்த ஆண்டு குரு பகவான் அந்த 12ஆம் இடத்திலிருந்து நிறைய விரயங்கள் கொடுத்திருந்தாலும் கூட பார்வைக்கு சில பலங்களை, நல்ல வெற்றிகளை கொடுத்திருப்பாரு. இந்த ஆண்டு குரு பகவான் ராசிக்கே வராரு, அதாவது கடகத்திற்கே ஜென்மத்திற்கே வராரு. கோச்சாரத்துல குரு ஜென்மத்திற்கு வரும் காலம் வீண் பழி, அலைச்சல், தேவையில்லாத நிம்மதி குறைவு, தூக்கமின்மை, இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கெடுக்கக்கூடிய குரு தான். ஆனால் இங்க குரு உச்சமா கடகத்துக்கே வர்றதுனால சில சுபத்தன்மையை கொடுப்பாருங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வைக்கு தான் பலம் அதிகம். அப்ப குரு பகவான் இங்க ராசியிலிருந்து 5, 7, 9 பார்க்க போறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, கலத்திரஸ்தானம், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். அப்ப இதெல்லாம் குரு பார்க்க போறதுனால சில நன்மைகளும் இந்த ஆண்டு குரு பகவான் கடகராசிக்கு கட்டாயம் தருவார். குரு ஜென்மத்தில் வந்தாலும் கூட இந்த ஆண்டு குரு பகவானுடைய பலன்கள் அவர்களுக்கு அப்படியே சுலோவாக கூட நல்ல வெற்றிகளை, முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளை குரு கொடுப்பார். அதுல தடைபெற்றிருந்த காரியங்கள்லாம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி புதிய நம்பிக்கை, ஒரு புதிய உத்வேகம் உருவாக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குருவின் பார்வையால் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஒரு தன்னிறைவு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது பொதுவாக இந்த கடகராசி அன்பர்களுக்கான இந்த ஆண்டு செய்யக்கூடிய பலன்கள். அதுல வேலை தொழில் எடுத்துட்டோம்னா, வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி அரசு துறை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு புதிய அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தனியார் துறையில. அதே மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். கடந்த ஆண்டு வெளிநாடு போக முயற்சி பண்ணவங்களுக்குலாம் இந்த ஆண்டு வெளிநாடு போய் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது கட்டாயம் விசா கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஸோ வேலை தொழில் மாற்றம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு ஆண்டு. பண வரவு மெதுவா அப்படியே கிராஜுவலா அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த பணம் வரக்கூடிய நிலை ஏற்படும். வீடு, நிலம், வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்பாடா வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஜென்ம குரு தேவையில்லாத செலவுகளை இழுத்து விடுவாரு. எது தேவையோ அந்த மாதிரி முக்கியமான செலவுகளை செய்து பொருளாதாரத்துல ஒரு கவனமாக செல்லக்கூடிய ஒரு ஆண்டு. இதுல கவனமா இருங்க. ஆனால் பொருளாதார தன்னிறைவு கட்டாயம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து
அமைதி நிலவும், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலம், பிரிந்திருந்த தம்பதியர் சேரக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி காதல் உறவுகள், இந்த காதல் திருமணம் இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். திருமண வாய்ப்பை நோக்கி காத்திருக்கவங்களுக்கு குரு பலம் கிடைச்சு குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால திருமண யோகம் கைகூடி வரும். இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை, திருமண பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். திருமணம் தாமதமா இருக்கிற, கல்யாணமே நடக்கலைன்னு இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். இந்த ஆண்டு குரு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இந்த மாதிரி காதல் செஞ்சுட்டு காதல பிரேக்கப் ஆயிருந்தவங்கன்னா இந்த காலம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. திரும்ப அந்த காதல் புத்துணர்வு பெறக்கூடிய காலம், அது திருமண திட்டங்களாக மாறக்கூடிய காலமாக இருக்கும். எனவே இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கடகராசிக்கு செய்ய போறாரு. இல்லற வாழ்க்கைங்கிற விஷயத்துல கணவன் மனைவி ஒற்றுமை, கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்புகளை தரப்போறாரு. 7ஆம் பார்வை என்பது சிறப்பான பார்வை. ஆரோக்கியம், இதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரோக்கியம் கெடும், மன நிம்மதி கெடும், வீண் பழி அலைச்சல் தேடி வரும், தூக்கமின்மை. அப்போ ஒரு மன உளைச்சல் டிஸ்டர்பன்ஸ் குரு கொடுப்பாரு ஜென்மத்துல வரும்போது. ஏன்னா ஜென்ம குரு ராமர் வனவாசம் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கூட டிப்ரெஷனை கொடுத்துருவார் குரு. அப்ப அதற்கான நல்ல ஒரு தியானம் பண்றது, ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, நல்ல ஒரு ஸ்தல யாத்திரை போயிட்டு வர்றது, மனதை அமைதியா வச்சுக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இல்லாத ஒரு ஜென்மகுருடைய தொந்தரவு இல்லாமல் கடந்து போகலாம். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு உயரத்தை தொடக்கூடிய காலம், நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலம். வெளிநாடு படிக்க போகணும் ஆசை உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம், அதற்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம். உயர்கல்வி இது மாதிரி போறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி கவனமாக இருந்து முயற்சிகள் செய்தாங்கன்னா ஜென்மகுரு உங்களை கல்வியில நல்ல நிலைக்கு கொண்டு வருவாரு. இந்த ஆண்டு கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்க போகிறது. இது எல்லாம் ஓகே தான். குரு பகவான் நன்மை செய்ய போறாரு, உச்சத்துக்கு வராரு. இல்லைன்னா கூட அவரவர் சுய ஜாதகப்படிதான் இந்த பலன்கள் கிடைக்கும். அதுல நீங்க ரொம்ப தெளிவா உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. உங்களுக்கு ஜாதக பிரகாரம் நல்ல தசா புத்திகள் இருந்து உங்க லக்னப்படி நல்ல அமைப்புகள் இருந்து இந்த காலம் சிறப்பா இருந்தா கோச்சாரம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துரும். ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுதியில் இல்ல, ஒரு டைம் சரியில்லை, ஒரு ராகு திசை நடக்குது, ஒரு கேது திசை நடக்குது, லக்னத்திற்கு 6, 8 குடையவர்கள் திசை நடக்குது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆண்டு இந்த கோச்சாரம் பெருசா சப்போர்ட் பண்ணாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க சுய ஜாதகத்தை அதற்கான இறை வழிபாடுகள், அதற்கான வழிபாடுகள், அதற்கான பரிகாரங்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. அப்பதான் கோச்சாரத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குரு பரிகாரங்கள் நிறைய பிரீதி செய்யுங்க. ஜென்ம குருவா வர்றதுனால குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க. குரு பிரார்த்தனைகள், குரு காயத்ரி மந்திரங்கள் படிப்பது, முடிஞ்ச அளவுக்கு பிராமணர்களுக்கு வஸ்திர தானங்கள் கொடுப்பது, குழந்தைகளுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரி குருவுடைய பிரீதிகள், மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஜென்ம குருடைய நன்மைகள் அதிக கிடைச்சு ஜென்ம குருவுடைய தோஷங்கள் தீர்ந்து வாழ்க்கை நிறைய வெற்றி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நன்மைகளையும் தீமைகளையும் சேர்ந்து கொடுக்கிற பயிற்சிங்கிறதுனால இதை வழிபாடுகள் மூலமாகவும் மன அமைதி தியானம் யோகா மூலமாகவும் வெற்றிகளை மிகப்பெரிய அளவுக்கு அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.